ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 17ஆம் தேதி சித்திரை அமாவாசையானது வருகிறது. இந்த சித்திரை அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போது, என்ன மாதிரியான நிகழ்வுகள் காத்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்க தெரிந்து கொள்ளலாம். ஸோ இன்னைக்கு எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகம் ராசி நேயர்களுக்கு இந்த சித்திரை அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளலாம். அதுபோலவே இந்த சித்திரை அமாவாசை நாளன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய பித்ரு தோஷத்திலிருந்து நீங்க விடுபடணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா, கண்டிப்பாக அமாவாசை நாளன்று இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இந்த பரிகாரத்தை நீங்க செய்து வரும் பொழுது கண்டிப்பாக பித்ரு தோஷத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதே போல உங்களை பிடித்திருக்கக்கூடிய கர்ம வினைகளும் நிச்சயமாக நீங்கிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களை பிடித்திருக்கக்கூடிய பாவங்களும் நிச்சயமாக நீங்கிடும். ஸோ இந்த மாதிரி இந்த பரிகாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் நிறைய நன்மைகளும் நிறைய நல்ல மாற்றங்களும் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அனைவரும் சித்திரை அமாவாசை நாளில் இந்த பரிகாரத்தை நிச்சயமாக செய்யலாம். இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா எளிமையான முறையில் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான பரிகாரமே அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. பொதுவாகவே சித்திரை அமாவாசை அப்படின்னு சொல்லும் போது இந்த நாள் முன்னோர்களுக்கு உகந்த நாள் அப்படின்னு அனைவருக்கும் தெரிந்த ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்துல வரக்கூடிய முதல் அமாவாசையாக இருக்கிறதுனால இது ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த அமாவாசை நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கும் பித்ரு தோஷத்தை நீக்குவதற்கும் எளிய பரிகாரமாக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் பொழுது முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால இந்த மாதிரி சக்தி வாய்ந்த ஒரு நாளில் இந்த பரிகாரத்தை நிச்சயமாக நீங்க செய்திடுங்க. குறிப்பிட்ட ஒரு சில நாள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான நாளாக கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில இந்த சித்திரை அமாவாசை நாள் ரொம்பவே ஒரு முக்கியமான புனிதமான நாளாகவே நம்ம சொல்லலாம். இந்த நாளில் புனிதமான சடங்குகள், முன்னோர் வழிபாடு, தெய்வ வழிபாடு, அதாவது விஷ்ணு, சிவன் மற்றும் சனி இவர்களுடைய வழிபாடுகளை நிச்சயமாக நம்ம மேற்கொள்ளலாம். இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய கர்ம வினைகள் முழுமையாக தீர்க்கவும் ஒரு வாய்ப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுபோலவே பாவங்களில் இருந்து விடுபடுவதற்கு இந்த பரிகாரம் நமக்கு சிறந்த உதவியாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த அமாவாசை நாளில் இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை அமாவாசை நாளன்று அரச மரத்திற்கு கங்கை நீர் மற்றும் பூக்கள் சமர்ப்பித்து நீங்க நிச்சயமாக வழிபாடு செய்யலாம். இப்படி செய்யும் பொழுது முன்னோர்களை நினைத்து ஓம் பித்ருபய நமக என்ற மந்திரத்தை நீங்க மனதார உச்சரிக்கலாம். இந்த மந்திரத்தை நீங்க சொல்லும் போது கண்டிப்பாக முன்னோர்களுடைய பரிபூரண ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க. இதனால அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைந்து மிகுந்த மகிழ்ச்சியை அடைவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மறக்காம இந்த பரிகாரத்தை சித்திரை அமாவாசை நாளில் நீங்க செய்யலாம். அதுபோலவே இந்த அமாவாசை நாட்களில் தெற்கு திசை நோக்கி உங்களுடைய முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் நீங்க செய்யலாம். இந்த நாளில் பித்ரு ஸ்தோஸ்திரம், பித்ருக்கான மந்திரத்தை நிச்சயமாக நீங்க சொல்லி வழிபாடு செய்யலாம். இப்படி செய்யும் பொழுது முன்னோர்கள் மனம் மகிழ்ந்து கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை பெற்று தருவதாகவே சொல்லப்படுது. முன்னோர்களுக்கு இருக்கக்கூடிய கோபங்கள் தீர்ந்து மன நிறைவோடு உங்களை ஆசீர்வாதம் செய்வதாகவே சொல்லலாம். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைப்பதனால உங்களுக்கு மட்டுமின்றி உங்களுடைய குடும்பத்திற்கும் அமைதி, செழிப்பு, நீங்க நினைத்த விஷயங்கள் அனைத்துமே பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால சில நேயர்களுக்கு ஆன்மீக ரீதியான தொடர்பு நிச்சயமாக அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த அமாவாசை நாட்களில் முன்னோர்களுடைய படத்திற்கு முன்பாக விளக்கேற்றி நிச்சயமாக வழிபடுவது முக்கியங்க. அரச மரத்தடியில் அல்லது கிழக்கு திசையில் நீங்க விளக்குகளை ஏற்றி வைக்கலாம். உங்களுடைய முன்னோர்களை நினைத்து அவர்களுடைய ஆசையை நீங்க மனதார வேண்டும் பொழுது நிச்சயமாக அது நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால செல்வம், பணம், செழிப்பு இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு இதனால கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீக வளர்ச்சியும் குடும்ப ஒற்றுமையும் நிச்சயமாக ஏற்படும். ஸோ கண்டிப்பாக அனைவரும் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை நாளில் இந்த பரிகாரங்களை நிச்சயமாக செய்யும்போது உங்களை பிடித்திருக்கக்கூடிய பித்ரு தோஷத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு நிச்சயமாக உங்களை தேடி வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சித்திரை மாத அமாவாசைக்கு பிறகு கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே கடகராசினியர்கள் கடமை உணர்வு நிறைந்த ஒரு அற்புதமான குணம் படைத்த நபர் அப்படின்னு உங்களை சொல்லலாம்.
உங்களுக்கு இந்த சித்திரை அமாவாசைக்கு பிறகு தனஸ்தான அதிபதி சூரியன் தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெற்று சுக்கிரனுடன் சேர்க்கை பெற்றுள்ளார். இதனால கடகம் ராசினியர்களுக்கு தொழிலால் தடைபட்ட அனைத்து இன்பங்களும் துளிர்விடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மனக்குழப்பம் நீங்கி தெளிவாக சிந்தித்து செயல்படக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. மொத்தத்தில் ஆரவாரம் நிறைந்த இந்த சித்திரை மாதம் என்பது உங்களுக்கு சந்தோஷம் நீங்க எதிர்பார்த்த வகையில இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. இதனால கடகராசினியர்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் நிச்சயமா இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். நினைவாற்றல் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பகல் இரவு பாராமல் உழைத்து அனைத்து வசதிகளையும் தேடிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எதையும் வருவதற்கு முன்னாடி அறிந்து செயல்படக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும். சோதனைகளை சாதனைகளாக மாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமையலாம். தேவையான நிதி உதவிகளை வங்கியில் இருந்து பெறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்த வகையில நிச்சயமாக இருக்கிறது. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய குரு பயிற்சியின் காரணமாக நல்ல மாற்றங்கள் இப்பொழுதே உங்களுக்கு தெரிய துவங்கலாம். சந்தர்ப்ப சூழ்நிலையால் பிறந்து சென்ற உண்மையான உறவுகளின் அன்பில் ஆனந்தம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் அமையலாம். பிரிந்த குடும்ப உறவுகளில் வருகை உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் நிம்மதியும் ஏற்படுத்தி தருங்க. விருந்து உபசாரங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கலாம். குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆடம்பர விருந்து உபசாரங்கள் சுப நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கலாம். இந்த காலகட்டங்களில் கடகராசினியர்களுக்கு ஆடை ஆவண சேர்க்கை கண்டிப்பாக அதிகரிக்கும். அலங்கார பொருட்களை வாங்கி வீட்டை அலங்கரிக்கக்கூடிய சூழல் நிச்சயமாக இருக்கிறது. அதுபோலவே கடகராசில குழந்தை பாக்கியம் இல்லாத நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. விவகாரத்து வழக்கு சாதகமாக உங்களுக்கு முடியலாம். தாயாருடைய ஆரோக்கியத்துல அதிக கவனம் ரொம்ப அவசியம். தொழில் அலைச்சலால் நேரத்திற்கு உணவு உண்ணாமல் நிறைய விதமான சிறு சிறு தொந்தரவுகள் உடல் ரீதியாக நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். இதனால ஆரோக்கியத்துல சற்று கவனம் செலுத்துவது உங்களுக்கு முக்கியம். வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க வழக்குகளில் எதை செய்தாலும் உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு பலன் நிச்சயமாக கிடைப்பதற்கான சூழல் இருக்கிறது. பட்ட கஷ்டத்திற்கு பலன் நிச்சயமா இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். பல வருடங்களாகவே திருமண தடையை சந்தித்து வந்த கடகராசினியர்களுக்கு இந்த சித்திரை அமாவாசைக்கு பிறகு திருமண முயற்சி ஏதாவது செய்தீங்கன்னா நல்லபடியாக நடந்து உங்களுக்கு முடியலாம். ஒரு சிலருக்கு சட்ட சிக்கலான இரண்டாம் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சிலருக்கு சடங்கு சம்பிரதாயங்களை கடைபிடிக்காத காதல் கலப்பு திருமணமாக கூட நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கல்வியில சாதனை படைக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இந்த சித்திரை அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமையலாம். கடகராசினியர்களுக்கு பொருளாதார ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் சுகஸ்தானத்திற்கு குரு பார்வை கிடைப்பதால் உங்களுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகும். பணப்புழக்கம் உங்களுக்கு சரளமாக இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் பணவரவில் இருந்த தடை தாமதம் உங்களுக்கு சீராக மாறலாம். எதிர்பாராத தனவரவு உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் மன மகிழ்வையும் பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக்கும். கடன் பிரச்சனைகளிலிருந்து முழுமையான நிவாரணம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கலாம். கொடுக்கல் வாங்கலில் நிலவிய சிக்கல்கள் தீரலாம். பணப்பற்றாக்குறைகள் அனைத்துமே அகன்றுவிடும். வங்கியில் உபரி தொகை சேமித்த தொகை இது ரெண்டுமே உயரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருக்கிறது. சேமிப்புகள் வளருவதால் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்க எதிர்பார்க்கலாம். அடமான நகைகள் சொத்துகள் மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. கடன் பெற்றாவது சொந்த வீடு வாகன யோகத்தை அடையக்கூடிய சூழல் சில கடகராசினியர்களுக்கு அமையலாம். கடகராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் முழுமையாகவே உங்களுடைய குடும்பத்தில் ஒற்றுமை நிம்மதியை ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமையலாம். வாக்கு வன்மையால் நல்ல மாற்றங்கள் உருவாகும். குடும்பத்தினர் உங்களுடைய பேச்சை கேட்டு உங்களுடைய கட்டுக்குள் இருக்கக்கூடிய சூழல் நிச்சயமாக இருக்கிறது. குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரையும் அனுசரித்து செல்லக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக கடகராசி பெண்மணிகளுக்கு இருக்கிறது. இந்த காலகட்டம் கடகராசி பெண்மணிகளுக்கு ஆரோக்கியம் சீராக இருக்கலாம். உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த நாட்கள் உங்களுக்கு அமையுங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல கடகராசினியர்களுக்கு சித்திரை அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான திருப்பங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் தெரிந்திருப்பீங்க. அதுபோலவே சித்திரை அமாவாசை நாளில் என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துருப்பீங்க.
இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைத்தீங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.